கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே புது வருட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு சில வார்த்தைகளை இந்த வேளையிலே நாங்கள் கேட்டு, இந்த நாளில் அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறதான சத்தியங்களை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த நேரத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே இந்த வேளையில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 4:27. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாளில் நாங்கள் இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே பார்க்கிறதான ஒரு சம்பவம் 5ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 27 வரைக்கும் இருக்கிறதான வசனங்களை பார்க்கும் பொழுது இதிலே பலவிதமான பாத்திரங்கள் காணப்படுகிறார்கள். ஒன்று, நாகமான் என்று சொல்லுகிறதான ஒரு படை தளபதியை பார்க்கிறோம். இன்னொன்று, அங்கே சிறைப்பட்டு போனதான ஒரு சிறுபெண்ணை குறித்து பார்க்கிறோம். இன்னொன்று, எலிசா என்று சொல்லுகிறதான ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். இன்னொன்று, அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை பற்றி பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் எலிசாவினுடைய வேலைக்காரர்களை பற்றியும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பல பாத்திரங்கள் அதிலே வருகிறது. ஆனால் இதிலே எல்லாவற்றையும் இப்பொழுது நாம் சொல்லுவதற்கும் பேசுவதற்கும் நேரம் கிடையாது. ஆகவே அந்தந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சம்பவங்களிலும் இருந்து நாம் ஒவ்வொரு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். ஆனால் நான் இந்த நாளிலே இந்த நாகமானுடைய சம்பவத்தை இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த நாகமானை குறித்து நாம் இங்கே பார்க்கும் பொழுது அவன் அங்கே சீரிய ராஜாவினுடைய படை தளபதியாக அவன் இருந்தான் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். இவனுடைய நாட்களிலே கடவுள் அந்த சிரியா தேசத்துக்கு இவனை கொண்டு பெரிதான ஒரு இரட்சிப்பை கொடுத்தார் என்பதை பற்றி இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவனுடைய வாழ்க்கையிலே இருந்த பிரச்சனைகள், இவனுடைய வாழ்க்கையில் இருந்ததான சில குழப்பங்கள், இந்த காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இதில் 2 பேருடைய காரியங்களை மாத்திரம் நான் உங்கள் மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, இந்த நாகமானுடைய ஒரு காரியம். இன்னொன்று, அந்த சிறு பெண்ணுடைய காரியத்தை பற்றி நாம் இந்த நேரத்தில் பார்க்கலாம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நேரத்தில் நாம் பார்க்கும் பொழுது சிரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்திலே பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சிரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியான அவனோ குஷ்டரோகியாயிருந்தான் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த சம்பவம் தேவனை அறியாத ஒரு புறஜாதி மனுஷன் பெற்றுக்கொண்ட சுகத்தை, விடுதலையை, இரட்சிப்பை அங்கே நமக்கு படம் போட்டு காட்டக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம் என்ன? இதிலே
அவனுடைய இரட்சிப்பு எப்படி அவனுக்கு கிடைத்தது என்பதை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இங்கே நாகமான் என்று சொல்லுகிறதான இந்த படைத்தளபதியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் போகிற இடமெல்லாம் வெற்றி. ராஜாவினிடத்திலே அவனுக்கு மரியாதை, மக்களிடத்திலே பயங்கரமான வரவேற்பு அவனுக்கு அந்த நாட்களில் இருந்தது. ஆகவே இப்படிப்பட்டதான எல்லா விதமான காரியங்களும் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த நாட்களிலே அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு குறை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, அவன் மகா பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று சொல்லி ஒரு புறம் சொல்லி இருந்தாலும் மறுபுறத்திலே பார்க்கும் பொழுது அவன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான் என்று சொல்லியும் நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாகமானுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு போகிற இடமெல்லாம் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான காரியங்கள், அவனுடைய குடும்பத்திலே பெரிதான ஆசீர்வாதம் இருந்தது. செல்வ செழிப்போடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய சொந்த வாழ்க்கையிலே அங்கே பார்க்கும் பொழுது குஷ்டரோகம் அவனை பிடித்திருக்கிறது. இந்த குஷ்டரோகம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் பாவத்திற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் இந்த உலகத்திலே அநேகமான எல்லா விதமான காரியங்களை அவன் பெற்றிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே இருந்ததான குஷ்டரோகமோ அவனை சந்தோஷமாக வாழவிடவில்லை. தன்னுடைய குடும்பத்திலே சேர்ந்து இருப்பதற்கு அது அங்கே விடவில்லை. அது மாத்திரமல்லாமல் அவனுக்குள்ளே இருந்ததான குஷ்டரோகம் அவனை சமுதாயத்தை விட்டு, சமூகத்தை விட்டு, ஜனங்களை விட்டு அது பிரிக்கக்கூடியதான ஒன்றாக அது இருந்தது என்பதை பற்றி நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்களும் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி, போகிற இடத்திலெல்லாம் பெரிதான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாட்களில் எல்லா இடத்திலும் சிறப்பான நிலைமையிலே நீங்கள் காணப்படலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இடம் புகுந்து விடுகிறது. இவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஒருபுறம் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது குஷ்டரோகம் அவனை களங்கப்படுத்தி கொண்டிருந்தது, கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது, வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. இதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை கெடுத்து விடக்கூடியதாக இருக்கிறது, சந்தோஷத்தை கெடுத்து விடக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளிலே நாம் நினைக்கிறோம், எனக்கு இப்பொழுது இருக்கிறதான இந்த திறமை, எனக்கு இருக்கிறதான இந்த தாளந்து, எனக்கு இருக்கிறதான இந்த காரியங்கள் எல்லாம் இதை நான் சம்பாதித்து கொண்டது என்னுடைய திறமையினாலே, என்னுடைய முயற்சியினாலே, என்னுடைய ஆர்வத்தினாலே எனக்கு இதெல்லாம் கிடைத்தது என்று சொல்லி சில வேளைகளிலே நாம் நினைக்கலாம். இங்கே இருக்கிறதான மற்றவர்களை பார்க்கிலும் நீ கல்வியிலே சிறந்தவனாயிருக்கலாம், ஞானத்திலே சிறந்தவனாயிருக்கலாம், செல்வத்திலே சிறந்தவனாக இருக்கலாம். ஆகவே இப்படிப்பட்டதான காரியங்களை பார்க்கும் பொழுது இது எல்லாம் என்னாலே வந்ததான காரியம் என்று சொல்லி சில வேளைகளிலே நாம் நினைத்து சில நேரங்களிலே நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான திறமைகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற செல்வ செழிப்புகள், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் நீ அல்ல. அதற்கு காரண கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்து நீ மறந்து போகக்கூடாது. இந்த நாகமானுடைய வாழ்க்கையிலே அவன் வெற்றி சிறந்தவனாக, அவன் பராக்கிரமசாலியாக, அவன் ஒரு நல்ல நிலைமையிலே அவன் இருந்ததற்கான காரணம் என்ன என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறது, சீரியாவின் ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்திலே பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர்
சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு இருந்த திறமையினாலேயோ அவனுக்கு இருந்ததான பலத்தினாலேயோ அல்லது அவனுக்கு இருந்த பராக்கிரமத்தினாலேயோ அவன் பெரிதான வெற்றிகளை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லுவதற்கு கிடையாது. காரணம், கர்த்தர் அவனோடு இருந்து அங்கே சிரியாவுக்கு அவர் வெற்றியை கொடுத்தார். இதுதான் உண்மையான ஒரு காரியம். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கிறபடியினால் தான் அவனுக்கு வெற்றி வருகிறது. கர்த்தர் ஒருவனோடு இருக்கிறபடியினால் தான் அவன் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியும். கர்த்தர் ஒருவனோடு இருப்பதினால் தான் இந்த நாட்களில் நாம் திறமையுள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். ஆனால் சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், இதையெல்லாம் நான் சம்பாதித்து கொண்டது என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் நினைத்து கொள்ளுகிறோம். அது ஒரு பெருமை என்று சொல்லுகிறதான பாவம் என்பதை மறந்து போகாதீர்கள். அது ஒரு பெருமை. இந்த நாளிலே பெருமை என்று சொல்லுகிறதான ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே அது மறைந்து கிடக்கிறது. இன்று சபையில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட நான் விபச்சாரம் பண்ணுவதில்லை, வேசித்தனம் பண்ணுவதில்லை, களவெடுப்பதில்லை, பொய் சொல்லுவதில்லை, அப்படி செய்வதில்லை, இப்படி செய்வதில்லை என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிறதான சில திறமைகளே சில நேரங்களிலே ஒரு பெருமையை அது கொண்டு வந்து விடுகிறது. ஃபாதர் பெக்மான்ஸ் ஒரு பாடலை பாடினார். பெருமை என்ற வலையில் விடாதே, அது உனக்கு வறுமையை கொண்டு வந்துடும். ஆகவே பெருமை என்று சொல்லுகிறதான காரியம் அது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அது பெருமை தேவனை விட்டு நம்மை பிரித்துவிடும். தேவனை விட்டு மாத்திரமல்ல, மனுஷரை விட்டும் அது பிரித்துவிடும் என்பது வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதான உண்மையாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஏசாயாவின் புஸ்தகத்தை எடுத்தவர்கள் வாசித்து பார்க்கலாம். 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனங்கள் வரைக்கும் இங்கே லூசிபரை பற்றியதான ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று சொல்லி இதிலே சொல்லப்படுகிறது. அங்கே சாத்தானை பற்றியதான ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோடு இருந்தவன், தேவனுடைய சமூகத்திலே இருந்தவன், அந்த ஆராதனை கூட்டத்திலே இருந்தவன். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய சமூகத்திலே இருந்ததான அந்த தூதனை அங்கே விழத்தள்ளினது என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமாயிருந்தால் அவனுக்குள்ளே இருந்ததான பெருமை தேவனை விட்டு புறம்பே தள்ள வேண்டிய ஒரு சூழல் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பெருமை என்பது தேவனை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, தானியேல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் அங்கே 25வது வசனம், 30வது வசனம், 33வது வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இதை வாசிக்க வேண்டாம், நீங்கள் எடுத்து குறித்து கொள்ளலாம். தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25, 30, 33 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது காரியத்தை நான் சொல்லுகிறேன். நேபுகாத் நேச்சார் என்று சொல்லுகிறதான மனுஷன், அவன் பெரிதான ஒரு பாபிலோனை அவன் கட்டினவன். அவன் கட்டினதான பாபிலோனை அவன் பார்த்து, இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து அவன் அங்கே மேன்மை பாராட்டினான். நடந்தது என்ன என்று சொல்லி பார்ப்போமாயிருந்தால், அவன் அங்கே மனுஷரிடத்திலே இருந்து அவன் தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்மைய வேண்டியதான ஒரு நிலைமை அவனுக்குள்ளே காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமாயிருந்தால், ஒரு மனிதனுக்குள்ளே கிடைக்கிற ஆற்றல், ஒரு மனிதனுக்குள்ளே கிடைக்கிறதான அந்த திறமைகள், அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது சில வேளைகளில் நாம் நினைக்கிறோம்,
இது என்னால் உண்டான ஒரு காரியம் என்று சொல்லி தேவனை மறந்து அங்கே நம்மை குறித்து பெரிதாக எண்ணுகிறதான ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. இந்த எண்ணங்களை சத்துருவானவன் கொண்டு வருகிறான். இது பெருமை என்று சொல்லுகிறதான காரியம் அது பிசாசுக்குரியதான ஒரு காரியமாக இருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமாயிருந்தால் அதை இந்த நாளிலே நம்மை விட்டு அகற்றிவிட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே பெருமை என்று சொல்லுகிறதான ஒரு நிலைமையிலே இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் இந்த நாளில் உனக்கு நல்ல அறிவை தந்திருக்கலாம், நல்ல திறமைகளை தந்திருக்கலாம், பாடக்கூடிய திறமைகளை தந்திருக்கலாம், நன்றாக அங்கே ஜெபிக்கக்கூடியதான திறமையை தந்திருக்கலாம், நன்றாக இந்த நாட்களில் ஊழியத்தை செய்யக்கூடியதான திறமைகளை தேவன் தந்திருக்கலாம். ஆகவே இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்குள்ளே காணப்படும் பொழுது மற்றவர்களை காட்டிலும் நான் அங்கே பெரியவனாக இருக்கிறேன், மேன்மை உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே அங்கே மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான ஒரு இழப்புகளை நாம் இழக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான ஆசீர்வாதங்கள் எதுவாயிருந்தாலும் அதற்கு பின்னாலே அதை தருகிறது யார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் இங்கே பார்க்கும் பொழுது உபாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களாயிருந்தால் 8ஆம் அதிகாரம், உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். என் சமார்த்தியமும் என்னுடைய கை பெலனும் அதை உன்னுடைய இருதயத்திலே நீ சொல்லிக் கொள்ளாமலும் ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நமக்கு இருக்கிறதான இந்த திறமைகள் மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு சில நேரங்களில் சில திறமைகள் இருந்தால் அதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது. அதை கொடுத்ததான தேவனை குறித்து மாத்திரமே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த நாட்களில் நாம் எப்படிப்பட்டதான நிலைமையில இருந்து இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம், இந்த நிலைமையில நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே நாம் இருந்ததான சூழ்நிலைகள் என்ன, நாம் எப்படிப்பட்டதான நிலைமையிலே நாம் இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்திராவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு இந்த நாளிலே நான் இந்த இடத்திலே நான் நிற்பதற்கு எனக்கு தேவன் ஒரு பெரிதான ஒரு கிருபையை அவர் எனக்கு தந்தார். ஆகவே அது என்னால் உண்டானதான ஒரு காரியம் அல்ல, அது தேவனுடைய ஈவு என்பதை குறித்து முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே பார்க்கிறதான காரியம் என்ன என்று சொன்னால், இந்த நாகமானுக்கு நடந்தது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நாகமானுக்கு ஒரு பயங்கரமான குஷ்டரோகம் அவனுக்குள்ளே இருந்தது என்பதை குறித்து நாம் இங்கே இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த குஷ்டரோகத்திலே இருந்து அவனை விடுதலையாக்குவது யார்? அவனுக்கு இது தெரியாத ஒரு காரியமாயிருக்கிறது. செல்வத்தை கொடுத்து எதை வேண்டுமானாலும் வாங்கலாம், ஆனால் அவனுடைய அந்த வியாதியை மாற்றுவதற்கு அந்த நாளிலே யாருமே இல்லை. எந்த விதமான அங்கே மருந்தும் அவனுக்கு அங்கே கிடையாது. இப்பொழுது வேண்டுமானால் இங்கே குஷ்டரோகத்துக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் அப்படிப்பட்டதான எந்த விதமான சாத்தியங்களும் இல்லை. அவர்கள் அங்கே பாளையத்துக்கு புறம்பாக தள்ளப்படுவார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே அவன் தன்னுடைய வீட்டிலே அங்கே வேதனையோடு அவன் இருக்கிறான். அவனுடைய மனைவி அவனை பார்க்கும் பொழுது வேதனைப்படுகிறாள். அங்கே வீட்டிலே அங்கே துக்கம். ஆனால் அவன் வெளியிலே போகும் பொழுது பராக்கிரமசாலியைப் போல தன்னுடைய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அவன் வெளியிலே போவான். ஆனால் வீட்டிலே வந்தவுடனே அவனுடைய உள்ளான வாழ்க்கையோ கவலையும் கஷ்டமும் துன்பமும் துயரத்தோடு அவனுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறான்.
இன்றும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்டதான இரட்டை வாழ்க்கை வாழுகிறதான விசுவாச பிள்ளைகளை கூட நாம் பார்க்கிறோம். வெளியில பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் உள்ளேயோ பாவிகளாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே அநேகமான பாவங்கள் நம்மை இந்த நாளிலே நாங்கள் சந்தோஷமாய் இருக்க முடியாதபடி நம்மை அது வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் அங்கே அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருப்போமாயிருந்தால் இதிலே இருந்து எனக்கு யார் விடுதலையை தர முடியும் என்று ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்களாயிருந்தால் உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை குறித்து தான் நான் இந்த வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த இடத்திலே இவர்கள் அங்கே வேதனையோடு இருக்கிறார்கள், துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிறதை அந்த வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறதான ஒரு சிறு பெண் பார்க்கிறாள். அவளோ இஸ்ரவேல் தேசத்திலே இருந்து இந்த நாகமான் மூலமாக அங்கே சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு வந்த ஒரு சிறுபெண் தான் அவள். தன்னுடைய வீட்டுக்கு வேலைக்கு ஆள் இல்லை என்று சொல்லி சொன்ன பொழுது அவன் அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு சிறு பெண்ணை, அழகான ஒரு பிள்ளை, அவளை தன்னுடைய மனைவிக்கு வேலைக்காரியாக அவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறான். அவளோ தன்னுடைய தகப்பனை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு எல்லாவற்றையும் பிரிந்தவளாக துயரத்தோடு துக்கத்தோடு அவள் அங்கே காணப்படுகிறாள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் அங்கே தனித்து விடப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவள் இருக்கும் பொழுது தன்னுடைய எஜமான் படுகிறதான வேதனையை பார்க்கும் பொழுது அவள் அதை பார்த்து அவளுக்குள்ளே ஒரு மன இரக்கம் உண்டானது. நாம இருந்தால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்றால், நமக்கு துன்பம் செய்தவர்கள், நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள் இப்பொழுது கஷ்டப்படுகிறதான காரியத்தை பார்க்கும் பொழுது நாம் என்ன எண்ணுவோம் என்றால், இதுதான் உனக்கு தேவை, இதுதான் கடவுள் சரியான இடமா பார்த்து அடிச்சிருக்கிறார், சரியான காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் சில வேளைகளில் சொல்லுவோம். ஆனால் அந்த சிறுபெண்ணோ அவள் அதை பார்த்து விட்டு தன்னுடைய எஜமாட்டியின் இடத்திலே போய் கேட்கிறாள், அம்மா என்ன நடந்தது, ஐயாவுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள், என்ன உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை குறித்து அவள் அங்கே கேட்கிறாள். சில நேரங்களில் வேதனையும் துன்பமும் பெருகிட்டு சொன்னா அந்த வேதனையை பகிர்ந்து கொள்றதுக்கு யாராவது ஒரு சின்ன பிள்ளை இருந்தாலும் சரி, அல்லது எந்த எப்படிப்பட்டதான மனுஷராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. இந்த நிலைமையில் அவள் அந்த பிரச்சனையை குறித்து அந்த சிறு பெண்ணோடு அவள் பேசுகிறாள். பேசும் பொழுது அவள் சொன்னதான காரியம்தான், இதை குறித்து ஏன் நீங்கள் கலங்க வேண்டும், இப்படிப்பட்டதான வியாதியில இருந்து அந்த வியாதியில இருந்து சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் அங்கே சமாரியாவிலே இருக்கிறார், இஸ்ரவேலிலே இருக்கிறார், அவரிடத்திலே இவரை அனுப்பினால் இவர் சுகத்தோடு வர முடியும் என்பதை குறித்து அடையாளப்படுத்தினார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாங்களும் கூட இந்த சிறு பெண்ணை போல ஒருவராக நாம் இருக்கலாம். சில நேரங்களில் நாம் சொல்லுகிறதான காரியம், நான் இப்பொழுது இருக்கிறதான இந்த இடத்திலே எல்லாருமே படித்தவர்கள், எல்லாரும் அறிவாளிகள், எல்லாரும் இப்படிப்பட்ட இடத்திலே இருக்கிற இந்த இடத்திலே நான் சொன்னால் அவர்கள் கேட்பார்களா என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய நன்மைகளை கூட இந்த நாளிலே செய்ய முடியாமல் இருந்திருக்கிறோம். அப்படித்தானே நாம் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எப்படிப்பட்டதான வேலை செய்கிறாயோ, எப்படிப்பட்டதான நிலவரத்தில் நீ இருக்கிறாயோ என்பது முக்கியமல்ல. இந்த நாளிலே இந்த பாவத்திலே இருந்து, இந்த வியாதியிலே இருந்து ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதான தெய்வம் எங்கே இருக்கிறார் என்பதை குறித்து அறிவிக்க வேண்டியதான ஒரு பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கிறது, என்னிடத்திலே இருக்கிறது. இன்று எத்தனையோ பேர் வியாதியோடு, வறுமையோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு எத்தனையோ பேர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேருக்கு அங்கே வறுமையோடு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் வியாதியோடு இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து
அவர்களுக்கு நீங்கள் அந்த வியாதியிலே இருந்து, வேதனையிலே இருந்து சுகத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லக்கூடியதான பொறுப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேலிலே இருக்கிறதான தெய்வத்தை குறித்து அறிந்தவள் அந்த சிறுவன். அவள் இப்பொழுது இடமாற்றப்பட்டிருக்கிறாள். சில நேரங்களிலே அவள் இப்பொழுது இடமாற்றப்பட்டு வேதனைக்கு மத்தியிலே, துன்பத்துக்கு மத்தியிலே அவள் கொண்டு வரப்பட்ட பொழுது அவள் நினைக்கலாம், நான் என்னுடைய பெற்றோரை விட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய சமுதாயத்தை விட்டு வந்திருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தனித்து விடப்பட்டவளாக இருக்கிறேன் என்று சொல்லி கவலையோடு காணப்படலாம். தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடங்களுக்கு அனுப்புவது ஏதோ ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறதான காரியம் சில வேளைகளிலே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அங்கே இல்லை. சில நேரங்களில் என்னை எந்த இடத்திலே வைத்து சந்திக்க வேண்டுமோ அப்படிப்பட்டதான இடத்திலே தேவன் என்னை சந்திப்பதற்காக தேவன் என்னை கொண்டு நடத்துகிறார். அதுதான் உண்மையான ஒரு காரியம். சில வேளைகளில் நான் இருக்கிறதான சூழ்நிலையிலே நான் இருக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து என்னாலே அறிய முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் வேறு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது, வேறு ஒரு ஊருக்கு நான் போகும் பொழுது, அந்த இடத்திலே சில வேளைகளிலே இந்த ஆண்டவரை குறித்து சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இலங்கை தேசத்திலே பயங்கரமான பிரச்சனை, போராட்டங்கள் 1985 வருஷங்களிலே, 83வது வருஷங்களிலே இங்கே பெரிதான பிரச்சனைகள் வந்தது. இந்த பிரச்சனையின் காலம், அந்த காலங்களிலே இலங்கையில் இருக்கிறதான அநேகமான தமிழர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு அவர்கள் போனார்கள். பிரான்சுக்கு போனார்கள், ஜெர்மனுக்கு போனார்கள், கனடாவுக்கு போனார்கள். அவர்கள் அந்த இடங்களிலே அவர்கள் அங்கே போன பொழுது அந்த இடங்களிலே வைத்துத்தான் ஆண்டவர் அவர்களை சந்தித்தார். இந்த இடங்களிலே இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை அறியாத மனிதர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வேறொரு தேசத்திலே போய் அகதிகளாக கஷ்டப்பட்ட பொழுது அந்த இடத்திலே வைத்து அவர்களை தேவன் சந்தித்தார். இன்று பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, 1985வது வருஷத்திலே நானும் இலங்கை தேசத்திலே இருந்து நான் என்னுடைய பெற்றோர் எல்லாரையும் விட்டு, சகோதரர்கள் எல்லாரையும் விட்டு நான் இந்தியாவுக்கு நான் அகதியாக நான் போனேன். அங்கே நான் போன பொழுது மிகவும் கஷ்டப்பட்டு, மிகவும் வேதனைப்பட்டு, துயரத்தோடு ஒரு அகதி முகாமிலே நான் இருக்கும் பொழுது ஒரு சகோதரன் எனக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து அவர் எனக்கு அறிவித்தார். அந்த நாளிலே நான் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆகவே இன்று நான் இந்த இடத்திலே நான் இருக்கிறேனா இருந்தால், அன்று ஒருவர் எனக்கு அந்த சுவிசேஷத்தை சொன்னதின் நிமித்தமாக நான் இந்த இடத்திலே நான் இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றும் கூட நீங்களும் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இடம்தான் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதான ஒரு பணித்தளமாக இருக்கிறது. சில வேளைகளிலே நீங்கள் ஒரு பாடசாலையிலே ஒரு மாணவியாக இருக்கலாம், மாணவனாக இருக்கலாம். அந்த இடம்தான் இயேசுவை அறிந்து கொண்டதான உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடியதான ஒரு சுவிசேஷ மையமாக இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்திலே வேலை செய்கிறீர்களோ அந்த ஒப்பீஸ், அந்த இடம்தான் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறதான சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் தந்திருக்கிறதான ஒரு இடம். சில வேளைகளில் நீங்கள் அந்த இடத்திலே 10 வருஷம் 20 வருஷம் என்று இருந்து கடைசி பென்ஷனாகி கூட வந்திருக்கலாம். இருந்த நாட்களில் யாருக்காவது நீங்கள் ஆண்டவரை குறித்து நீங்கள் சொன்னதுண்டா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு வேலைக்காரியாக போனவள் தான் அந்த பெண். சிரியா தேசத்திலே அவள் அங்கே ஒரு அடிமைத்தனத்திலே போனவள் தான். அவள் போய் ஒரு சில மாதமோ ஒரு சில வருஷமோ அது நமக்கு தெரியாது. ஆனால் அவள் போன இடத்திலே அந்த நாகமானுக்கு இரட்சிப்பை குறித்து அவள் அறிவித்தாள். அவன் விடுதலை பெற வேண்டியதான முறையை அவனுக்கு அவள் அங்கே சொல்லிக் கொடுத்தாள். அவளாலே இந்த காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கலாம். அவள் சொன்னாள், நீங்கள் சமாரியாவுக்கு போனால் சமாரியாவிலே
தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்திலே போனால் விடுதலையை பெற முடியும் என்று சொல்லி அவள் சொன்னாள். இந்த நாளிலே என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு பெரிய அறிவு வேண்டும், படிப்பு வேண்டும், திறமை வேண்டும் என்றெல்லாம் இல்லை. சுவிசேஷத்தை ஒருவருக்கு சொல்லுவதற்கு எனக்கு வேதம் முழுமையாக தெரிய வேண்டும் என்று இல்லை. சுவிசேஷத்தை ஒருவனுக்கு சொல்லுவதற்கு அவன் மனம் திரும்ப வேண்டும் என்றான். ஆண்டவர் எப்படிப்பட்டதான ஒரு சிறிய மனுஷனாயிருந்தாலும், படிப்பறிவில்லாதவனாயிருந்தாலும், எப்படிப்பட்டதான மனுஷனாயிருந்தாலும் அவனை கொண்டு ஆண்டவர் அங்கே அறிவித்து விடுவார், ரட்சித்து விடுவார். கொரியா தேசத்திலே ஊழியம் செய்கிறதான பால் ஜாங்கிச்சோ பெரிய கூட்டத்தோடு இருக்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன். அவருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னது ஒரு 12 வயது சிறுமி. அவர் அங்கே தூக்கு போட்டு தொங்க வேண்டியதான நேரத்திலே, தூக்கு கயிறை போட்டு அங்கே தொங்க வேண்டிய அந்த சந்தர்ப்பத்திலே கதவை தட்டி அவருக்கு சுவிசேஷ பிரதியை அவள் கொடுத்தார். அந்த சுவிசேஷ பிரதியை அவர் எடுத்து வாசித்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திலே இருந்து விடுதலை தரக்கூடியவர் என்பதை குறித்து எழுதப்பட்டிருந்த வார்த்தையை அவர் அங்கே வாசித்து ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிறதான இடத்திலே இவருக்கு சொன்னால் இவர் கேட்பாரா? இவருக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் இங்கே வேலை செய்கிறதான பணிப்பெண்ணாயிற்றே, நான் இங்கே வேலை செய்கிறதான ஒரு சிறிய தொழிலை நான் செய்து கொண்டிருக்கிறவனாயிற்றே என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுதான் உண்மையான ஒரு காரியம், அதுதான் உண்மையான ஒரு காரியம். அப்கண்ட்ரி பகுதியிலே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி முடித்துவிட போகிறேன். ஒரு பாடசாலையிலே ஒரு சிறு பையன், 10 வயது சிறு பையன். அவன் அந்த பாடசாலையிலே ஆண்டவரை அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, சண்டே ஸ்கூலுக்கு போகிறதான ஒரு சிறு தம்பி. அவன் அந்த பாடசாலையிலே அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். அங்கே கூட்டங்கள் நடக்கும் பொழுது, ஏதாவது அங்கே மாணவர் மன்ற கூட்டங்கள், இப்படிப்பட்டதான கூட்டங்கள் எதுவும் வைத்தால் அந்த இடத்திலே எல்லா பிள்ளைகளும் சினிமா பாடல்கள் பாடுவார்கள், தங்களுக்கு இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் இவனோ ஆண்டவருடைய பாடலை மாத்திரம் பாடுவான். ஆகவே எந்த நேரமும் ஆண்டவருடைய பாடலையே முணுமுணுத்துக் கொண்டு இருப்பான். இப்படிப்பட்டதான இந்த காரியத்தை செய்ததான அந்த மாணவனை அந்த பாடசாலையில் இருக்கிறதான அதிபர் கவனித்துக் கொண்டிருந்தார். ஆகவே அவருக்கோ ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு பயங்கரமான வெளியிலே சொல்ல முடியாத ஒரு போராட்டத்தின் மத்தியிலே அவர் அங்கே இருக்கிறார். ஒரு நாள் பாடசாலை முடிந்து அவன் போகும் பொழுது அந்த அதிபருடைய முகத்தை பார்க்கிறான். அந்த அதிபருடைய முகத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சோர்ந்து போய் வேதனையோடு இருக்கிறதை அவன் உணர்ந்தான். அவன் பக்கத்தில் போய் கேட்டான், சார் என்ன சார் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, துக்கமாக இருக்கிறீங்களே என்று சொல்லி சொன்ன பொழுது அவருக்கு இந்த பையனை பற்றி தெரியும். இவன் ஒரு சபைக்கு போகிறவன் என்பது மாத்திரம் அவருக்கு தெரியும். அவரோ ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன். ஆகவே தன்னுடைய அந்த வேதனையை இப்பொழுது நான் சொல்லுவதற்கு வேறு யாரும் இல்லை, அதை யாரிடத்திலேயாவது சொல்ல வேண்டும். இன்றைக்கு அநேகமான பேர் தங்களுடைய வேதனை யார்கிட்டையாவது சொல்ல வேண்டும்ன்றதான துர்பாக்கியமான நிலையில இருக்கிறாங்க. வேதனையோட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, யார் இதை கேட்பாங்கன்றது தெரியாத நிலைமையில இருக்கிறாங்க. நாம் அவர்களை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும். இந்த சிறு பையன் கேட்டான். கேட்ட பொழுது அவர் சொன்னார், தம்பி ஒன்றும் இல்லை, என் குடும்பத்தில் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் நான் இருக்கிறேன். இதிலேருந்து நான் எப்படி விடுதலை ஆகிறேன்னு எனக்கு தெரியல. இதை குறித்து நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறத விட செத்து போயிடலாமோ என்றதான ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன்ப்பா. நீ உன்னுடைய ஜேசு விட்ட எனக்காக ஜெபிக்க முடியுமா என்று சொல்லி அந்த பிரின்சிபல் கேட்டார். அந்த நேரத்தில் இந்த தம்பி சொன்னா, ஓ உங்களுக்காக நான் ஜெபிப்பனே என்று சொல்லிவிட்டு முழங்கால் படியிட்டு அவருடைய அந்த பிரச்சனையை
சொன்னால் உங்கள் பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷங்கள் அந்த சிறு பிள்ளை ஜெபித்தான். அவன் ஜெபித்து முடியும் பொழுது அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு சமாதானம் வந்தது. அவன் ஜெபித்து, ஆண்டவரே நீர் இந்த காரியத்தை பார்த்து கொள்ளும், ஐயாவினுடைய அந்த பிரச்சனையை தீர்த்து விடும், ஐயாவுக்கு நீங்கள் அந்த விடுதலையை கொடுங்க ஆண்டவரே, நீர் கொடுப்பீர் என்று நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லி அவன் ஜெபித்து முடித்தான். அவருக்குள்ள ஒரு சமாதானம். இந்த பையன் போயிட்டான். அவர் வீடு போன பொழுது அவன் ஜெபித்த மாதிரியே ஆண்டவர் அந்த பிரின்சிபலுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். அடுத்த நாள் இவன் பாடசாலை வந்த பொழுது அவர் கேட்டார், தம்பி நீ எந்த ஆலயத்துக்கு நீ போகிற? நான் அந்த ஆலயத்துக்கு வரவேணும், அந்த ஆலயத்தில் வந்து இன்னும் இந்த இயேசுவை பற்றி நான் அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த ஆலயத்துக்கு போனார். அந்த ஆலயத்திலே அந்த பாஸ்டரை பார்த்து பாஸ்டரிடத்திலே சொன்னான், நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தேன், ஆனால் இந்த தம்பி எனக்கு இந்த ஆண்டவரை பற்றி சொன்னார், அவர் ஜெபம் பண்ண இந்த தம்பி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு அற்புதத்தை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லி. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நான் சொல்லுகிறதான இந்த காரியம் ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடியது. அதுக்கு பெரிய பாண்டித்தியம் பெற்றவர்கள், பெரிதான பைபிள் ஸ்கூலுக்கு போய் எல்லாவற்றையும் கற்று அறிந்தவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்றல்ல. ஆண்டவர் யாரை கொண்டும் அவருடைய ரட்சிப்பை அவர் அங்கே கொடுத்து விடுவார். இது இந்த பிள்ளையின் மூலமாக பெரிய ஒரு பிரின்சிபல், அவர் அங்கே ரட்சிக்கப்பட்டார். இது உண்மையானது, நான் பொய்யை சொல்லவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஆகவே அந்த தேவன் இன்றும் கூட உங்களோடு இருக்கிறார். ஆகவே நாகமானுடைய கதையை நாம் சொல்லி முடிச்சிருவோமே, நேரம் போயிட்டது. ஆகையினால நாகமான் இந்த வார்த்தைகளை கேட்டு அங்கே சமாரியாவிலே இருக்கிறதான தேவனுடைய மனுஷனை அவன் அங்கே சந்திக்கும்படியாக அவன் போனான். தேவனுடைய மனுஷனும் அந்த நாகமானை பார்க்க கூட விரும்பவில்லை. அவன் அங்கே தன்னுடைய கூடாரத்தில் இருக்கிறான். வேலைக்காரன் போய் பார்த்துவிட்டு அவன் வந்து சொல்லுகிறான், நாகமான் என்று அங்கே படைத்தளபதி சீரியா தேசத்திலே இருந்து வந்திருக்கிறார், அவருக்கு இப்படிப்பட்டதான குஷ்டரோகமாம், மாற்றிவிடும்படி நம்முடைய ராஜா சொல்லிவிட்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொன்ன பொழுது எலிசா சொன்னதான காரியம் இதுதான். அவரை போய் அந்த ஜோர்தானிலே போய் 7 முறை முங்கி எழும்பி போகும்படியாக சொல்லென்று. எவ்வளவுதான் காரியம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, அவன் கேட்கிறான், என்னுடைய தமஸ்குகளை இல்லாத ஆறாங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அங்கே இருக்கிறதான நல்ல நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜோர்தான் என்று சொல்லுகிறதான இந்த நதியிலே கரை புரண்டு சேற்றோடு சவுதியோடு ஓடி வருகிறதான இந்த நதியிலேயா நான் போய் குளிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு முறை சொன்னான். இருந்தாலும் அவனுடைய வேலைக்காரர்கள் சொன்னார்கள், தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் நீர் செய்திருப்பீரா மாட்டீரா? செய்திருப்பீர். ஆகவே அவர் சொன்னது சிறிய காரியம் தானே, செய்து பாரும் என்று சொல்லி சொன்ன பொழுது அதன்படி அவன் கீழ்ப்படிந்து தண்ணீரிலே அவன் மூழ்கினான், விடுதலையை பெற்றுக்கொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் எப்படிப்பட்டதான பாவ சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லுகிறதான இந்த நம்பிக்கையை நீங்கள் அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் இந்த இடத்திலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களாய் இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு இரட்சிப்பை அது கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அன்று தேவனுடைய மனுஷன் சொன்னதான வார்த்தையை கேட்டு அவன் கீழ்ப்படிந்து ஜோர்தானிலே அவன் அங்கே முழுகின பொழுது அவன் ஒரு சிறு பிள்ளையைப் போல மாறினவனாக அவன் அங்கே வெளியே வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றும் கூட என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் வெளியிலே பார்க்கும் பொழுது பெரிய பராக்கிரமசாலி போல் பெரிதான ஒரு பரிசுத்தவானைப் போல நீங்களும் காணப்படலாம். ஆனால் உள்ளேயோ அங்கே ஒரு குஷ்டரோகியாக, ஒரு பாவம் நிறைந்த ஒரு மனிதனாக இந்த நாளிலே தள்ளப்பட்ட நிலைமையிலே நீங்கள் காணப்படலாம்.
ஆகவே இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அவர் அங்கே நாம் ஒப்பு கொடுப்போமாயிருந்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை அது சுத்திகரிக்க வல்லமை உள்ளது என்பதை அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்திலே வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே எப்படிப்பட்டதான நிலைமையிலே நீங்கள் இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும், என்னதான் வியாதியோடு இருந்தாலும், என்னதான் வேதனையோடு இருந்தாலும், என்னதான் ஒரு பாவத்தோடு இருந்தாலும், உங்களை விடுதலையாக்க கூடியதான இயேசு ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த நாளிலே அறிந்து கொண்டீர்களாயிருந்தால் அவரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அன்று குஷ்டரோகியாக வந்தவன் சமாரியாவிலே ஜோர்தானிலே அவன் முழுகி எழுந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனத்தை நாங்கள் வாசித்து முடிப்போமா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14, 15 அந்த நாகமானுடைய அறிக்கையை கொஞ்சம் நீங்கள் அங்கே கேட்கலாம். ஆமேன். போதும். அவன் கடைசியாக அறிந்து கொண்டதான ஒரு காரியம், இந்த பூமியிலே இஸ்ரவேலின் தேவனைப் போல ஒரு தேவன் இல்லை, அவர்தான் மெய்யான தேவன் என்பதை குறித்து அங்கே அவன் சாட்சி கொடுத்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்மை அவர் விடுவிக்க அவர் போதுமானவர் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ளுவோம். இந்த வேளையிலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரத்திலே நான் இறுதியாக ஜெபம் பண்ணி நான் முடிக்கப் போகிறேன். எங்களை நேசிக்கிற எங்களுடைய பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாகமானைப் போல இந்த நாளிலே குஷ்டரோகிகளாக, பாவம் நிறைந்தவர்களாக, சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்களாக, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களாக நாங்கள் இந்த நாளிலே காணப்படலாம். ஆனால் இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த உலகத்தாலே நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே அறிந்து கொண்டோம். உம்மிடத்திலே நாங்கள் வரும் பொழுது எங்களுடைய பாவத்தை நீர் எங்களுக்கு மன்னித்து எங்களுடைய அநியாயத்தை நீக்கி எங்களை சுத்திகரிப்பதற்கு நீர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறீர் என்று உம்முடைய வேத வசனத்திலே நாங்கள் கண்டுகொண்டோம். என் அருமையான ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற யாவரை நான் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எந்த நிலைமையிலே யார் இருந்தாலும், எந்த பிரச்சனையிலே யார் இருந்தாலும், அந்த பிரச்சனையின் மத்தியிலே இருக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சுகத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவனை சுத்திகரித்து அவனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். ஆண்டவரே, இந்த நாளிலே அதற்கு பாத்திரவான்களாக ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் சொல்லி உம்மண்டையிலே அவர்களை சேர்க்கிறவர்களாக, ஆண்டவரே உம்மை அறிவிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்றும். கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.